ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 899வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கூலேருந்து புதுசாக இன்னொரு மொபைல் வரப்போகுது. விவோலேருந்து T2X அப்படின்னு ஒரு மொபைல் எடுத்து வர போகிறாங்க. அமேசானில் ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட M54 M34 இதனோட லான்ச் டேட், இந்தியா லான்ச் டேட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க, என்னென்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு டவுட் சீரியஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். நாம் இன்னும் ஒரு வீடியோ தான் 900வது வீடியோவை தொடர்றதுக்கு. ஸோ 900வது வீடியோவை நம்ம ஒரு லைவ் வீடியோவாக பண்ணிடலாமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நானே நினைக்கல நான் டெக் நியூஸில் மட்டும் 900 வீடியோஸ் பண்ணுவேன் அப்படின்றத. நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது, டெக் நியூஸ் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நம்ம எப்படா டெக் நியூஸ் பண்ண போகிறோம், எல்லா நியூஸையும் பார்த்து ரீட் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவோமா அப்படின்லாம் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி 900வது வீடியோ ரொம்ப பெரிய விஷயம். எல்லாம் உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைவ் பண்ணாமா அப்படின்றத. இதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் சீரியஸ்க்கான கொஸ்டினை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக லைவில் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே லைவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்னைக்கான வீடியோக்களை போயிடலாம், என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நேற்று IQoo Z7x அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போக ஐக்கூலேருந்து G7 ப்ரோன்னு வேறு மொபைல் வரப்போகுது. இப்படி இருக்கும்போது ஐக்கூவோட G7Xன்னு ஒரு மொபைல் வரப்போகுதான். என்னடா பண்ணுறீங்க, நல்லா தானே போயிட்டு இருந்தீங்க, புது நேமில் புது மொபைலாக லான்ச் பண்ணி குழப்பறீங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இந்த மொபைல் ஸ்னாப்ட்ராகனோட 695 அப்படின்ற இதுக்கு முன்னாடி Z6 இருந்த சேம் ப்ராசரோட தான் வரப்போகுது. ஆனால் 3C சர்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஒரு 6000 mAh பேட்டரியோட இருக்குமாம். கூடவே 80 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் காம்பினேஷனே செட் ஆகலை. எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரிலங்க. இப்போதைக்கு லீக்ஸ் இதுதான் சொல்லுது. எனக்கு என்னமோ இந்த லீக் பார்க்கும்போது என்னடா இது இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் அடிச்சு விடலங்க. எனக்கு நான் நியூஸில் லீக்ஸாக பார்த்தது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உண்மையாகுதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போமே. அடுத்து நேற்று ஐக்கூவோட Z7x இந்த மொபைல் கூகுள் ப்ளே கன்சோலில் லிஸ்ட் ஆகிருந்தது. இப்போ விவோ T2X அப்படின்ற ஒரு மொபைல் கூகுள் ப்ளே கன்சோலில் லிஸ்ட் ஆகிருக்கு. இங்கே இந்த மொபைல் என்ன மொபைல் தெரியுமா? அந்த Z7x தான். பெருசாக மாற்றம் இல்லை. டைமென்சிட்டி 700 ப்ராசரோடு தான் வரப்போகுது. HD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன சொன்னா, இதுக்கு T2iன்னு பேரை வச்சுக்கிட்டு தானே, இதுக்கு ஏன்டா T2Xன்னு பேரை வைக்கிறீங்க? கரெக்டாக தானே போயிட்டு இருக்கீங்க, ஏன் பேரை போட்டு குழப்பி மக்களை குழப்பி மனுஷனை குழப்பி ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏதோ ஒன்றுங்க, T2Xன்னு ஒரு மொபைல் வரப்போகுது, பார்ப்போமே. அடுத்து மோட்டோவோட Razr 2023 மாடல் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ லீக்ஸ் வந்திருக்கு. அதோட பேக் டிசைன் லீக் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டிசைனில் தான் மோட்டோ Razr 2023 இருக்க போகுதான். மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இமேஜில் பார்க்குறதுக்கு நல்லா அந்த மாதிரி தெரியல. ஒரு வேளை மொபைலாக பார்க்கும்போது நல்லா இருக்குமோ என்னமோ புரியல. இவங்க இந்த ஃபோல்டபுளில் புதுசான டெக்னாலஜிலாம் கொண்டு வராங்க. அதனால் ஃபோல்டபுள் இன்னுமே நல்லா இருக்கும், அந்த க்ரீஸ்லாம் தெரியாத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சு போயிட்டு இருக்கு. மோட்டோவோட Razr 2023 சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியும். கொஞ்சம் வேலை கம்மியாகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து சாம்சங்கோட சாம்சங் A54 A34 இந்த மொபைலை பற்றி அதிகமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும்னா நம்ம பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ்லாம் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று நினைக்கிறேன் இந்த மொபைலோட ப்ரைஸிங் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பழைய வீடியோ பார்த்தாலே உங்களால் ஸ்பெக்ஸ் ப்ரைஸிங் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த மொபைல் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன் அடுத்த வாரம் லான்ச் ஆயிரும் அப்படின்றத. ஸோ அதன்படி வர 16ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஒரு 30,000-40,000 ப்ரைஸ்க்குள்ள வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் அந்த A34 என்னாச்சுன்னு தெரில, சேர்த்து கொண்டு வர மாதிரி தெரிலங்க. ஒரு வேளை தனியாக லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ரியல்மியோட Realme GT Neo 5SC அப்படின்னு ஒரு மொபைல் கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த மொபைலோட Geekbench கோர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து இந்த மொபைலோட ப்ராசர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது 7+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட வருமாம். 7+ Gen 1 அப்படின்றது ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி எட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம லீக்ஸ் பார்த்துருந்தோம். ஆனால் ஸ்கோர்ஸ் ஒன்றும் ரொம்ப ஹையாலாம் இல்லைங்க. 8 Gen 1 அளவுக்குலாம் ஸ்கோர்ஸ் இல்லை. ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ரியல் லைஃப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காம முடிவு பண்ண முடியாது. ஸோ இப்போ
இப்போதைக்கு இந்த மொபைல் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 120 ஹெட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளேயோட ஒரு 100 வாட்க்கு மேலே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. அடுத்து பிக்சல்லேருந்து பிக்சல் 7a பிக்சலோட ஒரு கம்மி ப்ரைஸ் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். கம்மி ப்ரைஸில் ஒரு சூப்பரான கேமரா மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரிஃபர் பண்ணுற ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் எப்போவுமே கூகுளோட ஐஓ ஈவெண்ட்டில் மேலே லான்ச் ஆகும். இப்போ இந்த மொபைல் எப்படி இருக்கும், இதனோட ஸ்பெக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்டில் பஞ்ச்கோல் நாச்சோட 6.1 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED OLED டிஸ்பிளேயோட கொண்டு வராங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கூகுளோட 10SAR-2 சிப்செட் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. 64 MPக்கான சோனி கேமரா, 12 MPக்கான அல்ட்ரா வைடும் இருக்குது. 5 MPக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டை இந்த டைம் எடுத்துகிட்டு வர மாதிரி தெரியுது. அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து ஒரு 50,000 பக்கத்தில் லான்ச் பண்ணுவாங்க. அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குற மொபைல் ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாட்ட எப்படி? ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அடுத்து அமேசானோட ஆஃபருங்க. அமேசானில் அடுத்து ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மெகா எலக்ட்ரானிக்ஸ் டேஸ் அப்படின்ற நேமில் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வர 14ஆம் தேதி, மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதில் இருக்கிற கார்டு ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC கார்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அது போக IDBI பேங்க்கு ஆஃபர் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த IDBI பேங்க் என்ன பேங்க் தெரியல, ஆனால் கிரெடிட் டெபிட் கார்டு ரெண்டுக்குமே 10% டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட கார்டு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் டேஸ்ன்னு சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது. நீங்கள் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருந்தீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான ஆஃபர் அள்ளி தெளிக்கிறாங்க அமேசான். எதிர்பார்க்காத மாதிரியான நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருந்தது. ஸோ வேணும்னு வச்சுங்க டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா கூட நான் லாஸ்ட் உங்களுக்கு ஆஃபர் ஷேர் பண்ணுறேன். அடுத்து யூடியூப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரப்போகிற ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. யூடியூப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூபை டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது இந்த மாதிரி பேனர் ஆட்ஸ்லாம் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி பேனர் ஆட்ஸை யூடியூப் அடுத்த மாதத்துலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து வியூவர்ஸோட இன்ட்ராக்ஷனை கெடுக்குது, வியூவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற காரணத்தினால நாங்கள் வந்து இந்த ஆட்ஸை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கூகுள் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் யூடியூபர்ஸ்க்கு ரெவன்யூ அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இன்னமும் பிசிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆட் மூலமாக யூடியூபர்ஸ் கிடைக்கிற ரெவன்யூ கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து டீல் ஆஃப் த டேல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நிறைய சார்ஜரை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? இந்த போர்ட்ரானிக்ஸோட UFO ஹோம் சார்ஜரை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு நீங்கள் ஒரே நேரத்தில் உங்களால் 6 போர்ட்டில் சார்ஜ் பண்ண முடியும். மேக்ஸிமம் 8 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாமே நம்ம வந்து 2,000 வரைக்கும் விலை அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் இவங்க போர்ட்ரானிக்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் விலை கம்மியாக தான் சேல் பண்ணுவாங்க. இப்போ வெறும் 524 ரூபாய்க்கு வந்துருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தாறுமாறான டீல். ஒரே நேரத்தில் எனக்கு மொபைல் சார்ஜ் பண்ணும், வாட்ச் சார்ஜ் பண்ணும், ப்ளூடூத் ஹெட்ஃபோன் சார்ஜ் பண்ணும், அது போக என்கிட்ட இருக்க சின்ன சின்ன டிவைசஸ் சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வைங்க, இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். வாங்கி வச்சுக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து Glun அப்படின்ற கம்பெனிலேருந்து ஒரு வெயிட் மிஷின் முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அது வந்து 200 அப்படின்ற ப்ரைஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னமும் கம்மியாக இருக்குது. வெறும் 189 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இந்த ப்ராடக்டை இப்போ உங்களால் வாங்க முடியும். 189 ரூபாய்க்கு இது தரமான டீல். ஏன்னா 10 கிலோ வரைக்கும் வெயிட்டை வந்து பார்த்துக்கிட முடியும். நமக்கு சின்ன சின்ன அவசரமான நேரங்களில் நம்மளோட ப்ராடக்ட் வெயிட்டை தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன டெலிவரி சார்ஜ் வரும், அது மட்டும் கடுப்பாக இருக்கும். ஒருவேளை ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை, டெலிவரி சார்ஜ் வராது. அப்படி இல்லைன்னா ஏதாவது பொருள் ஆர்டர் பண்ணுற ஐடியா இருக்கீங்க, அதை இனியும் சேர்த்து போட்டு விடுங்க. டெலிவரி சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ப்ராடக்ட், ஒரு நல்ல செக் பண்ணி பாருங்கள். அடுத்து IQoo Z7. நான் பெருசாக மொபைல் ஆஃபர்ஸ்லாம் ஷேர் பண்ணதே இல்லை. நான் அந்த IQoo Z7 ரொம்ப நல்ல மொபைல். இந்த ப்ரைஸிங் அதாவது 30,000 ரூபா ப்ரைஸிங்க்கு அப்படி இருக்கும்போது இதுக்கு தரமான ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமேசானில் நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூப்பன் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ இதில் ஒரு டிக் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் டேரக்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 29 ரூபாய்க்கு வாங்க முடியும். இது போக உங்கள்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு ஆஃபரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சில கிரெடிட் கார்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னா இந்த மொபைலை 27,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ 27,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கூடவே 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர், இதெல்லாம் கொடுத்து ஒரு மொபைல் ஒரு தரமான டீல் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்குற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ தாங்க இன்றைக்கான ஆஃபர்ஸ், அது போக அப்டேட்ஸ். அதே மாதிரி EOD கொஸ்டின்ஸாக கேட்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைவ் பண்ணலாமா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.